ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனை ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். நேற்று இன்றும் மாறாமல் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாஸ்பதியான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான ஓய்வு நாளுக்காய் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து கொண்ட நாட்கள் முழுவதும், மாதங்கள் முழுவதும் எங்களை கனிமணி மூலம் பாதுகாத்து இந்த 2020ஆம் ஆண்டிலேயும் ஆண்டவரே 6 மாதங்களை முடிக்க செய்து இந்த 7வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரமும் உம்முடைய வழிநடத்தலின் கரமும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் கூட இருக்கட்டும். திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்வையும் தேவனை பலப்படுத்தின ஆசீர்வதிகமா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தேவனின் நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து பிள்ளைகளுக்கு சகாயமாய் இருந்து தேவனை வழிநடத்தும்படியாக எஞ்சும் நாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே 340வது பாடலை நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 340வது பாடல். ஆண்டவரை தேடும் குறையில்லை.
நிறைவாக்கி தந்திடுவார். நம் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினிடட்டும், ஆண்டவரை தேடும் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினிடட்டும், ஆண்டவரை தேடும் குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடும் குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடும் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினிடட்டும், ஆண்டவரை தேடும் குறையில்லையே. நாம் அனைவரும் இன்றுமாக மாறி மாறி வாசிக்கும்படியால் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 16வது சங்கீதத்தை நாம் அனைவரும் நின்றுள்ளமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளில் நான் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையினால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கைகூட்டது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். நாம் சேர்ந்து வாசிப்போம். ஜீவமானவரே, எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமானே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. ஆமென். நாம் நிச்சயமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமையாக பிறந்தார். கொஞ்சம் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது வாசலை வீசினார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் பயபக்தியோடு எழுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தமாக ராஜ்யவருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்கார்வோம்.
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எப்போதும் அவர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் பாதுகாத்து பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து பிள்ளைகளுடைய வாழ்விலே அரணான கோட்டையாய் பிள்ளைகளை காத்து வருகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் இந்த 2020ஆம் ஆண்டிலேயும் நம்முடைய வாழ்விலே 6 மாதங்களே அரை ஆண்டை முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்து வருகிறார். 7வது மாதத்திலே பிரவேசித்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நடத்தி வருகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் போதுமானவராய் அவர் காணப்படுவது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் சகாயராய் காணப்படுகிறார். சகாயம் செய்யும் கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகாயம் செய்ய அவர் தீவி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது உதவி இல்லாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வறுமையிலே காணப்படுகிற நிலையிலே இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உண்ண உணவும், உடுக்க உடையும், தங்குவதற்கு அடைக்கலமும் தந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் காணப்படுகிறார். இங்கு நாம் வாசிக்கும் பொழுது இந்த தினத்திலேயும் வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 124ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய், பாதுகாப்பாய், பலகாரனாய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு எப்போதும் சகாயராய் இருந்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார். பக்தர் பாடினார்களா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரல்லவோ என்று சொல்லி ஆடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், நமக்கு அருமையானவர்களை நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சகாயராய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். வறுமையிலே கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சகாயராய் பிள்ளைகளுடைய வாழ்வை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதே சங்கீதக்காரர் மூலமாய் சொல்லும் போது சொல்கிறார். 121ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன். எப்படி எங்கிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது, நமக்கு சகாயம் கொடுக்கிறார், சகாயராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், வாசியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சகாயம் நமக்கு என்ன பண்ணுவார்? ஒத்தாசை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவார். பிள்ளைகளை நன்மைகளினால், கிருபைகளினால் பிள்ளைகளை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் சகாயராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கண்ணீரோடு காணப்படலாம். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சகாயராய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால்,
13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் வாசியுங்கள். ஓசியா 13:9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கிக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரிடத்திலே எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே கேடான பாதையிலே, வேதனையான பாதையிலே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழியை நடந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் என்றால் ஆனாலும் என்று சொல்கிறார். ஆனாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். வேதம் என்ன சொல்கிறது? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். அவர் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் காணப்படுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது 3 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் காணப்படுகிறார். பார்க்கும் பொழுது வேதத்தை அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும், தியானிக்க முடியும். ஆனால் குறிப்பாக ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக உங்கள் முன்பாக வைத்து நாம் செவித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது ஆண்டவர் யாருக்கு சகாயம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். சங்கீதங்கள் புத்தகம் 10ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. முதலாவது ஆண்டவர் யாருக்கு சகாயராய் இருக்கிறார் என்றால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்வு ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கலாம், உதறி தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், மற்றவர்கள் நம்மை ஆதரிக்க கூடாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வு காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் சகாயராயிருப்பேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் காணப்படுகிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால் 68ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து, வா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒருவேளை எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா, நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே, இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏக்கத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் எப்போதும் பிள்ளைகளோடு இருக்கிறார். எப்பொழுதும் உதவி செய்ய ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இதே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால் 146ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசியுங்கள். 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். இங்கு ஆண்டவர் சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? ஆதரிக்கிறார். எப்போதும் பிள்ளைகளை ஆதரிக்கிறார். எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எனக்கு உதவி இல்லை, எனக்கு எப்போதும் துன்பம் தான், எனக்கு எப்போதும் வறுமை தான், எனக்கு எப்போதும் கஷ்டம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சகாயராய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறது போல திக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சகாயராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயமாய் பிள்ளைகளுடைய மனதிலே ஆண்டவர் பேசுவார், பிள்ளைகளை வழிநடத்துவார். ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், சோர்வுகளின் மத்தியில் இருந்தாலும், போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும்
ஆண்டவர் சொல்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18 வாசிக்கும் பொழுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன் என்று சொல்கிறார். யாரிடத்தில் ஆண்டவர் வருகிறார்? திக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கூட வருகிறார். பிள்ளைகளோடு இருக்கிறார். பிள்ளைகளோடு வாசம் செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அந்த தேவன் நிச்சயமாய் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் காணப்படுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் காணப்படுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது திக்கற்ற நிலைமையிலே இருந்த எலியாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். இங்கு கேரி ஆற்றந்த தரையிலே அங்கு அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றுமே இல்லாமல், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் பிராக்டிக்கலா அங்கு என்ன உணர்த்துகிறார் என்றால், ஒரு காகத்தை கொண்டு திக்கற்ற நிலைமையிலே இருக்கிற எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உணவை கொடுத்து அங்கு ஆண்டவர் பிள்ளையுடைய வாழ்வை திருப்தி ஆக்குகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுடைய இந்த காலகட்டத்தில், ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்கிறார், அந்த எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை காகத்தினால் தம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? போஷிப்பார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? 1 நாட்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசிங்கள். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணியை குடித்து தன்னுடைய ஜீவனத்தை பண்ணி கொண்டிருந்தான். ஏனென்றால் திக்கற்ற நிலைமையிலே காணப்படுகிறார்கள். திக்கற்ற நிலைமையிலே தண்ணீர் பற்றி போற சூழலும் காணப்படுகிறது. உணவு மாத்திரமல்ல, தண்ணீரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார்? முதலாவது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சகாயராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு சகாயராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசியுங்கள். ஏசாயா 41:9-10. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? சகாயராய் காணப்படுகிறார். இங்கு வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 9வது வசனத்தை நாம் வாசித்தோமேயானால், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். உன்னை நான் வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு பிரியமாய் செயல்படுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சகாயராய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், சோசன் பை காட். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்திருக்கிறார். என் பின்னே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்க சொல்கிறார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? 135ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதை தெரிந்து கொள்கிறார்? இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொள்கிறார். யாரை தெரிந்து கொள்கிறார்? இஸ்ரவேலை தெரிந்து கொள்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் ஆண்டவர்
ஆண்டவர் தெரிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயமாய் காணப்படுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், சொந்தமாய் இருக்கும்படி அவர் என்ன பண்ணினாரா? தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு எப்போது நாம் சொந்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் அவர் நமக்கு புத்திரனாய் நம்மை வழிநடத்துகிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொந்தமான பிள்ளைகளாய் இருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு அதற்கு காரணம் நம்முடைய இருதயம் தாங்க. ஆகவே ஆண்டவரால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்வு காணப்படும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயமாய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயமாக காணப்படுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள் என்றால், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பக்தி உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? சகாயமாக இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு முக்கியமான குணநலன் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பக்தி மிக மிக அவசியம். பக்தி மிக மிக அவசியம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்ன சொல்கிறார் என்றால், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் கேட்பார், நிச்சயமாய் கேட்பார். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை தள்ளாமல் பதில் தருகிற தேவன், பிள்ளைகளை எப்போதும் ஆதரிக்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமாய் இருக்கிற தேவன். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவார். பிள்ளைகளை நிச்சயமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சகாயம் செய்ய தீவிரிப்பார். அதுதான் வேதம் சொல்கிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்படையும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் காணப்படும் பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? சகாயம் செய்கிறார். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சகாயம் செய்கிறார். சபையுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க எப்படி இருக்கிறோமா? கடனாளிகளாய். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவம் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பரிசுத்த பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகினா நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அந்த தேவன் நமக்கு சகாயம் செய்வார். நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் செய்வார். வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். ஆண்டவர் அதைதான் நமக்கு சொல்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கு சாரிபாத் விதவையுடைய வாழ்வை குறித்து நாம் பார்ப்போம். சாரிபாத் எலியாவுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அங்கு சாரிபாத் விதவையுடைய வாழ்க்கையை முதலாவது பார்த்தோம். அங்கு விதவையுடைய வாழ்க்கையை ஒரு குறைவு ஏற்படும் பொழுது ஆண்டவர் சகாயனா இருந்து திக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சகாயனா இருந்து தேவைகளை சந்தித்து ஆண்டவர் பிள்ளைகளை வழிநடத்துகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, எலியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எலியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, கலசத்திலே
தேவன் சூழ்நிலையின் மத்தியிலே ஏறி தாற்ற கண்ணிலே பார்க்கும் பொழுது தண்ணீரும் இல்லை, தண்ணீர் வற்றி போனது. இங்கு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் எலியாவோடு பேசி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் தீர்க்கதரிசியோடு கூட இருந்தார். அங்கு ஒரு ஏழை விதவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். அங்கு போகும் பொழுது எலியாவுடைய வாழ்வு அங்கு போஜனத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் ஆண்டவர் எலியாவோடு இருந்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற அனுபவம் இதுதான். ஆண்டவர் கொடுக்கிற நன்மை இதுதான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயமாய் காணப்படுகிறார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், சங்கீதக்காரன் சொல்கிறார், 27ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசிங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீர் கோபத்துடன் அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், ஆண்டவரே நமக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும், என்னை நெகிழ விடாமலும், என்னை கைவிடாமலும் இரும். என்னை கைவிடாமலும் இரும். மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்கு சகாயமாக இருக்கிறார் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சகாயம். முதலாவது பார்த்தோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம். இரண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகாயம். மூன்றாவது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயமாய் காணப்படுகிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 9-10 வாசிக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் ஒரு நாளும் பிள்ளைகளுடைய வாழ்வை கைவிடுகிறதில்லை என்று சொல்கிறார். கைவிடுகிறதில்லை. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை வைராக்கியமாய் தானியேலை போல அவரனை கொஞ்சம் கொண்டாலும் நான் யாரை வணங்க மாட்டேன், ராஜாவை வணங்கவே மாட்டேன். எப்போதும் போல நான் 3 முறை ஆண்டவராகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைராக்கியமாய் ஆண்டவரை நாம் தேடுவோமே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் மாத்திரம் நமக்கு எப்போதும் சகாயராக இருப்பார். தானியேலுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இல்லையா, கண்ணீர் இல்லையா, உபத்திரவம் இல்லையா, எல்லா சூழ்நிலையும் ராஜாவுடைய விசுவாசம். மறுநாள் காலையிலே போய் கேட்கிறாரே, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தானியேல் யாரை தேடினார்? ஜீவனுள்ள தேவனை தேடினார். ராஜாவை தேடவில்லை, ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே காணப்படுகிற ஒரு குறை, நம் ஆண்டவரிடத்திலே முதலாவது தேடுவதற்கு பதிலாக மனிதனுடைய தயவை நாடி கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்போதும் சகாயராகிறார். எந்த கஷ்டனாலும் சரி, எந்த சூழ்நிலைனாலும் சரி, சாப்பாடே இல்லைனாலும் சரி, ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்? சகாயராக இருக்கிறார். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகாயம். ஆண்டவரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா சூழ்நிலையிலும், பாதையின் சூழ்நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்கிறார். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஆண்டவரால் கைவிடப்படாது என்று சொல்கிறார். ரோமர்களை நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். யாருக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகாயம் மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்வு கைவிடப்படாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்வு ஒரு நாள் விடப்படாது. இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தருவார், நித்திய ஜீவனை தருவார். மறுமையிலே ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை பலப்படுத்துவார், அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளாகினா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மூன்றாவதாக சொல்கிற காரியம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சகாயாய் காணப்படுகிறார். இங்கு நாம் பார்த்தோமே, ஆனால் எசேக்கியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, ரொம்ப முக்கியமான காரியம், ஒரு அனுபவத்தோடு ஆண்டவரை தேடுகிறான். சுவர்புறமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்கு ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு அனுபவத்தோடு தேடும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உணர்த்துகிறார். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுடைய சமூகத்திலே அந்நாளை போல அழுது தேட வேண்டும். எசேக்கியா ராஜா அதைதான் செய்தான், அழுது தேடினான். ஆண்டுடைய பாதத்திலே அழுது தேடினான். ஆகவேதான் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்வை இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்தேன் என்பதை நீர் ஆண்டவர் அறிவார். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயனாய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த இருதயங்களை ஆண்டவருக்கு கொடுப்போமா? ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு சகாயனாய் காணப்படுவார். நிச்சயமாய் சகாயனாய் காணப்படுவார். வசனத்தை நாம் வாசிப்போமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். சங்கீதக்காரர்களாய் 124ஆம் சங்கீதம் 8ஆவது வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. யாருக்கு சகாயம் பண்ணுகிறார்? முதலாவது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயம் செய்கிறார். இரண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயம் செய்கிறார். மூன்றாவது, நாம் பார்த்தோம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இப்படிப்பட்ட நிலைகளோடு நம்முடைய வாழ்வு காணப்படுமே, ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் சகாயம் செய்ய தீவிரிக்கிறவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நிச்சயமாய் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தை பிரகாரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு சகாயம் கிடைக்கும் என்று சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளிலே, வாதையின் சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு, கண்ணீரோடு உபத்திரவத்தோடு எனக்கு உதவி செய்கிறவர் யாரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே சகாயம் இன்றி காணப்படுகிற பிள்ளைகள் உண்டாப்பா. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம், அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கெல்லாம், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம், உம்மை மாத்திரம் வைராக்கியமாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா தேவனை சகாயம் பண்ண தீவை விஸ்மா உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, தமக்கு அருமையான நண்பர்களை இழந்து பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே, மருத்துவமனையிலே காணப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரே, இல்லங்களிலே காணப்படுகிற பிள்ளைகள் அப்பா, இந்த வாதையினாலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வையும் தேவன் நீர் பலப்படுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனை சகாயம் செய்வதனாய் இருந்தே அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசம். உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு காணப்படட்டும் அப்பா, பிள்ளைகளோடு காணப்படட்டும். தேவன் நீர் பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. திருச்சபை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்வை தேவனை பலப்படுத்துங்க சுவாமி, தைரியப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் தேவனை சகாயம் பண்ண தீவிரித்து பிள்ளைகளுடைய வாழ்வை தேவனை பலப்படுத்தி தைரியப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நிகழ்ச்சி கொண்டாடுகிறோம். வேலை இழந்த பிள்ளைகள் சுவாமி, வேலைக்காய் போராடுகிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரை, நமக்கு அருமையானவர்களை விட்டு சற்று தூரமாய் காணப்படும் பொழுது அருமையானவர்களை சற்று சிந்தித்திருக்கிற பிள்ளைகளோடு சுவாமி, அப்படிப்பட்ட சூழ்நிலையை காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் தேவனை சகாயமாக இருக்கிறேன், அதை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய மாறாத கிருபையின் கரம் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படும். பிள்ளைகளை தேவனையை மேன்மைப்படுத்துகிற சுவாமி தைரியப்படுத்துகிறப்பா. உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுவதற்காக சேர்த்துக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தேவனையை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியாப்பா. உம்முடைய மாற்ற பிள்ளைகளை எப்போதும் சகாயத்தை பெற்றுக்கொள்ள தேவனின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் சுவாமி. எங்களை தாழ்த்தி இந்த கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவனின் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.